நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வார், நீ மென்மேலும் பலப்படுவாய். இந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது அப்படியே நடக்கும். அந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன? எவ்வளவோ இடையூறு பண்ணார் சவுல், தாவீதை ஜெயிக்க முடியல. கடைசியில் அவர் வாழ்த்திட்டே போயிட்டார். அவ்வளோ நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லி அதிகாரம் இல்லாத தாவீதை அதிகாரம் உள்ள சவுல் வாழ்த்திட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்யும். அதே போல் நம்ம ஜெபிக்கும் போது பெரிய மாற்றங்களை கட்டாயம் ஆண்டவர் செய்வார். கடைசியாக சாமுவேலுடைய வளர்ச்சியை பற்றி வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 21வது வசனம், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், விளங்க செய்தார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் சொல்லி வாசிப்போமா? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் கடைசி வசனம், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே நம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். விளங்க வார்த்தை. சாமுவேலுடைய வளர்ச்சிக்கு நிறைய காரணம் இருக்குது. 2 குறிப்பு மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லி செய்தி முடிக்கிறோம். முதலாவது குறிப்பு என்னன்னு சொன்னால், பின்னணி ஊக்கமான ஜெபம். ஊக்கமான ஜெபம். வயலில் நிற்கீங்களா? ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சுக்கு வரீங்களா? ஜெபம் பண்ணுங்க. பிரயாணம் பண்ணுவீங்களா? ஜெப சிந்தையோடு போங்க. ஊழியத்துக்கு போகிறோமா? இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் அதிகமான ஜெப நேரத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்கு முன்னால் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். நமக்குள்ள ஒரு நல்ல தைரியத்தை கொடுப்பார். நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். நமக்கு ஒரு வல்லமையை கொடுப்பார். வரங்களை கொடுத்து வழி நடத்துவார். கடைசியாக 2வது நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், விளங்க பண்ணினார்னு சொல்லி. 69வது வருஷம் 70வது வருஷம், ஏறத்தாழ 52 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது நான் சொல்கிறேன். அப்போ SSLC 11th வரைக்கும் தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு ஜான்ஸ் காலேஜில் PUC படிப்பதற்காக காலேஜுக்கு போயிருந்தேன். 1 வருஷம் கோர்ஸ் அது. ஜான்ஸ் காலேஜில் சாப்டர் ஹாஸ்டல்னு ஒரு ஹாஸ்டல் உண்டு. அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் படிக்கிறதுக்காக தான் அங்கே போனேனே ஒழிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன செய்யலை, போகலை. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், 69வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சுதந்திரத்திற்கு மறுநாளில் ஆண்டவர் என்னை சந்தித்தார். வார்த்தையின் மூலமாக சந்தித்தார். என்ன வார்த்தையின் மூலமாக சந்தித்தார்னா, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:15. இதுதான் எனக்கு ஆண்டவர் பேசின முதலாவது வார்த்தை. எத்தனை வருஷத்துக்கு முன்னால்?